ஓம் நம சிவாய. அந்தகன் அசக்தனாக இருந்தமையால் கை கால்களை நிலத்தில் ஊன்றிக் கொண்டெழுந்து உடல் நடுங்கி கை குவித்து நின்று உமாபதியாகிய சிவபெருமானை பலவாறாகவும் துதித்து, பகவானே, மகா நீசனாயிருந்த நான் போர்க்களத்தில் செய்த துஷ்ட செயல்களை பொறுத்தருள வேண்டும். காமதோஷத்தால் அடியேன் அறியாமையுற்று உலக மாதாவாகிய மகாதேவி விஷயத்தில் செய்த பெரிய அபராதத்தையும் மனம் பொறுத்தருள வேண்டும். உலகத்தில் கஷ்டத்தால் துக்கமுற்றவன் விஷயத்தில் தயை செய்வது வழக்கம். அதிலும் பக்தி செய்து வரும் அடியார்களுக்கு விசேஷமாக செய்வது வழக்கம். ஆதலின் நான் பெரும் கஷ்டம் அனுபவித்தவன். தங்களைத் தவிர எனக்கு வேறு ஒருவரும் கதியிலர். தீன பாவம் அடைந்தவனாகவும் பக்தியுடையவனாகவும் உம் திருவருளின் மகிமையாலேயே இருக்கிறேன். தேவரீருக்கு நமஸ்காரம். ஜெகன்மாதாவாகிய பார்வதி தேவியாரும் நான் செய்த அபராதங்களை மன்னித்து சிறிதும் குரோதமின்றி தயை வைத்து அம்மகாதேவியாருடைய அடிமையாகிய என்னை புத்திர பாவத்துடன் பார்க்க வேண்டும். குரோத மூர்காதி குணங்களையுடைய நான் எங்கே? சந்திரசேகர பரமதயாளுவாய் லோகநாயகரான தாங்கள் எங்கே? காமாதி துர்க்குணங்களோடு கூடிய சாமான்யனாகிய யான் எங்கே? மகாபலசாலியாகிய தங்கள் சேனாநாயகனாகிய நந்தி பகவான் எங்கே? தங்கள் புதல்வராகிய நந்தி தேவரும் அவரது கோபம் மொழிந்து தன் சேவகனாக என்னை கருணையோடு பார்க்க வேண்டுகிறேன் என்று சொல்லி பார்வதி தேவியாரை பார்த்து, ஓ ஜெகன்மாதா, இதுவரையில் நான் அநேக அபச்சாரங்கள் செய்திருப்பினும் நாணமின்றி வேண்டிக் கொள்கிறேன். தங்களுக்கு நந்தி தேவர் எப்படி கணாதிபதியாய் இருக்கிறாரோ அதுபோலவே நானும் அவருக்கு சமானனாக இருக்க வேண்டும். மகா கௌரவமான புத்தியோடு தங்களை தாயாக கருதி இருக்கவும், சிவபெருமானையும் தங்களையும் நாள்தோறும் போற்றி பணி செய்யவும், தேவர்களுடன் விரோதமின்றி ஒத்திருக்கவும், ஞானவானாகவும் சிவகணங்களில் ஒருவனாகவும் மீண்டும் எக்காலத்திலும் ராட்சச பிறவியை அடையாமலும் இருக்க அனுகிரகிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு திரிலோச்சனாகிய பரமேஸ்வரனையும் ஜெகன்மாதாவாகிய பார்வதி தேவியாரையும் சாஷ்டாங்கமாக பணிந்து கை கட்டி நின்றான். சிவபெருமான் மகிழ்ச்சியில் புன்னகை செய்து அந்தகனை பார்த்து, அந்தகன் பிறந்ததையும் அவன் வலிமை பெற்றதையும் அவன் செய்கைகளையும் சிந்தித்து, அந்தகன் நம்மிடத்திலேயே ஜனித்தவனன்றோ, அவன் அவ்வரங்களை பெறுக என்று அனுகிரகித்தார். அதனால் அவன் அப்பொழுதே அவ்வண்ணம் ஆயினான். அந்தகன் கானாதிபத்தியம் அடைந்து தனக்கு மாதா பிதாக்களாகிய பார்வதியையும் பரமசிவனையும் சாஷ்டாங்கமாக பணிந்து கிருதகிருத்தியன் ஆனான். இத்தகைய குமாரனை பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் மூர்த்தா கிரகணம் செய்து சந்தோஷித்து இருந்தனர். சௌனகாதி முனிவர்களே, அந்தகாசுரனது சரிதத்தையும் மிருத்யுவை நாசம் செய்யும் மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் பக்தியோடு படனம் செய்தவர்களுக்கு எல்லா கோரிக்கைகளும் கைகூடும் என்று சூத முனிவர் கூறி அருளினார். ஓம் நம சிவாய.